Hello friends, welcome to Savage Point. நான் உங்க A Square. So Boruto 2 Blue Attack chapter 10 கான டெக்ஸ்ட் ஸ்பாயிலர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்பாயிலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த chapter 10ல என்னென்ன மாதிரியான முக்கியமான ஈவென்ட்ஸ் நடக்க போகுதுன்றத பேஸ் பண்ணி ஒரு ஸ்பாயிலர்ஸா இந்த ஒரு டெக்ஸ்ட் ஸ்பாயிலர் கிடைச்சிருக்கு. இது வந்து chapter 10 கான ஒரு ப்ரிவ்யூ மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இமேஜஸ் லீக்ஸ்லாம் கிடைக்கல. சோ அந்த ஸ்பாயிலர்ஸ் வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஆர் சாட்டர்டே தான் வரும். அது வந்துச்சுனா நம்ம எப்பவும் போல ஒரு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்லே கண்டிப்பா போடுவோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த chapter 10ல என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து லீக் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 260 எக்ஸ்பிளனேஷன் போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சாப்டர் வேற மாதிரி பங்கமா இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 10ஓட கவர் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாவாரி அண்ட் குராமா இவங்களை வச்சு தான் வரப்போதான். இது மட்டும் இல்லாம இந்த ஹோல் சாப்டர் 10மே வந்து பாத்தீங்கன்னா ஹிமாவாரி அண்ட் குராமா இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிருக்கு. ஸோ எஸ் கண்டிப்பா, ஏன்னா ஹிமாவாரிக்கு ஒண்ணுமே புரியல எப்படி குராமா வந்தது, அதுவும் எப்படி இவங்களை செலக்ட் பண்ணுது, இந்த குராமா யாரு, இது மாதிரி நமக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா. இது உங்களோட கான்வர்சேஷன் மூலமா தான் நமக்கு தெரிய வரும் பல உண்மைகள். அதனால இந்த ஒரு சாப்டர் 10ல ஹிமாவாரி அண்ட் குராமா இவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்க போது, வேற லெவலா இருக்க போது. அடுத்த என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் சாப்டர்ல ஜூராக்கும் டீம் 10க்கு ஒரு சண்டை போயிட்டு இருந்ததுல இப்போ வந்து ஹிமாவாரியா கூப்பிட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதனால ஜூரா என்ன செய்யறானா, ஹிடாரியா அங்கிட்டு கிளப்பி விட்டு அவங்களை பிடிக்க சொல்றான். அந்த டைம்ல ஹிடாரிக்கும் இங்க நம்ம சாரடாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஃபைட் போயிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஃபைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரடா வந்து வேற மாதிரி அடிக்க போறாங்களாம். போட்டு சிடோரி எல்லாம் யூஸ் பண்ணி ஹிடாரியை போட்டு பொளந்து கட்ட போறாங்களாம். இந்த சீக்வன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி லீக் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்னீக் பிக் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே சீக்வன்ஸ் தான் இங்க வந்து பிளேஸ் பண்ண போறாங்களாம். ஒரு சின்ன ஃபைட்டா தான் இது போகுமா. சாரடா வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டாவே ஹிடாரி வந்து சிடோரி போட்டு அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாப்டர் 10ல புருட்டோ மோஸ்ட்லி வரமாட்டாரு, அவர் வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புருட்டோ வந்து மோஸ்ட்லி இந்த சாப்டர்ல வந்து அப்பியர் ஆக போறது இல்ல அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம கவாக்கி, தென் நம்ம ஷிகாமாரு, டெல்டா இவங்க 3 பேருமே இந்த சாப்டர்ல ஒரு சில முக்கியமான இடங்கள்ல மட்டும் வந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிமாவாரி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போறாங்களாம். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால ஈனோஜின் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் ஆவறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஈனோஜினோட அந்த ஒரு பறவை மேல தான் இப்போ இவங்க எல்லாருமே பறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹிமாவாரி கூட தான் இருக்காங்க. முன்னாடியே அவங்க வந்து 90 சக்ரா ஃபார்முக்கு வந்து இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈனோஜினுக்கு வந்து அது ஒரு பாதிப்பு ஏற்பட தான் போகுது. ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஈனோஜின் வந்து ஹர்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல நம்ம ஹிமாவாரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான சக்ரா பவர் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. இது மட்டும் இல்லாம சாப்டர் 10ஓட லாஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாவாரி வந்து கிட்டத்தட்ட நம்ம குராமாவோட பவர்ஸை யூஸ் பண்ணி வேற லெவலான ஒரு பவர் லுக்ல இருப்பாங்களாம். அந்த ஒரு லுக்கை பாக்குறதுக்கு குஷினா கோவப்பட்டாங்கன்னா எப்படி அவங்க முடி ஒரு மாதிரி பறந்துகிட்டு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஈவிலிஸ்டிக் லுக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாவாரியோட அந்த ஒரு ஷாட் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி ஃபைனலா குராமா வந்து நம்ம ஹிமாவாரியோட பேசி ப்ராப்பர் ஜிஞ்சிருக்கியா நம்ம ஹிமாவாரி மாறி இருக்காங்க போல. அதனால தான் நம்ம குராமாவோட பவர்ஸ் எல்லாத்தையுமே இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சாப்டரோட ஃபைனல் பேஜ்ல நம்ம ஹிமாவாரி வந்து பயங்கரமான ஒரு பவர் அப்க்கு போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சாப்டர்ல ஒரு சின்ன பார்ட்டா இருந்தாலும் ஹிடாரியை போட்டு சாரடா பொளந்து கட்டியிருக்காங்க. அவனுக்கு என்னாச்சு, ஜூராக்கு என்னாச்சு, இது மட்டும் இல்லாம புருட்டோ ஒளிஞ்சுட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ண போறாரு இப்படின்றதெல்லாம் நம்ம அதுக்கு அடுத்த சாப்டர் தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் இதை பிரீஃபா வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு, இல்ல இன்னும் என்ன மாதிரியான ஃபைட்லாம் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பிரீஃபா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இமேஜ் ஸ்பாயிலர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா ஃப்ரைடே ஈவினிங் வந்துடும். வந்துச்சுன்னா நம்ம சேனல்லே வந்து நம்ம போட்டுருவோம் உடனடியா. இல்ல சாட்டர்டே வந்துச்சுனாலும் நம்ம போட்டுருவோம். அதனால நீங்க எப்பயும் போல மாங்கா எக்ஸ்பிளனேஷனை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேத்து நம்ம சேனல்ல ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 260 சாப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ மறக்காம அந்த சாப்டரை செக் பண்ணிங்க. இது மட்டும் இல்லாம நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் தியரிஸே உண்மையாக்கின கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், ஒரு லிஸ்டிங் வீடியோ. அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் போட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ் பேசக்கூடிய தியரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் வந்து அதை அப்படியே நிஜமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் போட்டோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க, அமேசிங்கான கண்டென்ட் அது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.